ஆக்சுவலி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் இப்படி கேட்டாவே இது வந்து இதுவும் இதுவும் ஈக்குவல் அப்படின்ற அர்த்தம். ஆக்சுவலி இது இருக்கு இல்லைங்களா, இது வந்து விகித சமம். ஈக்குவல் இப்படிதான் சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா என்னன்னா A into D equal to B into C. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஆக்சுவலி 6 வந்து A ஆகும், 9 வந்து B ஆகும், 2 வந்து C எடுத்துக்கணும், 3 வந்து D எடுத்துக்கணும். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இதுவும் இதுவும் ஈக்குவல்னு நமக்கு தெரியணும். எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க. So 6 is 9, 2 is 3 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கிறோம்னா இப்படிதான் எடுத்துக்கணும். இந்த ஃபார்முலா படி நான் உங்களுக்கு அந்த ஃபார்முலா கொடுத்தேன் இல்லையா, ஏவும் டியும் எடுத்துக்கணும், பியும் சியும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? A int D equal to B int C. சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது A வந்து 6, D வந்து 3. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது B நமக்கு 9, C நமக்கு 2. 6 into 3 18 equal to 9 into 2 18. இதுதான் விகித சமம்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. 6 is 9 மற்றும் 2 is விடுபட்ட எண் ஆகிய சமமான விதங்களில் எனில் விடுபட்ட உறுப்பை காண்க அப்படின்னு நமக்கு கொடுப்பாங்க கொஸ்டின். உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, A int D equal B int C. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? A என்ன சொன்ன 6 எடுத்துக்கணும், B 9, C 2, D இது நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க, D தான் நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இந்த ஃபார்முலா படி A உடைய வேல்யூ எடுத்துக்கலாம். A உடைய வேல்யூனா 6, D னுடைய வேல்யூ X நமக்கு தெரியாததை கண்டுபிடிக்க போகிறோம், ஈக்குவல் B னுடைய வேல்யூ 9 int C னுடைய வேல்யூ 2. ஸோ நம்ம இதை அடிக்கலாம். 4 3 3 2 6. இப்போ மறுபடியும் அடிக்கலாம். 3 3 9. ஸோ ஆன்சர் X equal 3. நம்ம இங்கே 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 6 18, 9 2 18. ஸோ 18 to 18 ஈக்குவல்ஸ் பாருங்க இங்கே காட்டும். நம்ம இப்படி தான் எழுதிக்கணும். 6 18 ஈக்குவல் 9 2 18. ஸோ நமக்கு இது ரெண்டும் சமம். ஸோ ஆன்சர் இஸ் 3.